வணக்கம் ஆனந்தி. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நேற்றிரவு நடைபெற்ற அந்த பேருந்து விபத்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி. கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று மாலை ராமநாதபுரம் நோக்கி வந்த 30 பயணிகளுடன் புறப்பட்டு வந்த பேருந்துகளை ஓட்டுநர் லட்சுமணன் இயக்கி வந்தார். இந்த பேருந்து மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே வந்த போது சாலையில் அமைந்திருந்த சென்ட்ரல் மீடியில் எதிர்பாராக மோதியது. அதன் தொடர்ச்சியாக கட்டப்பட்ட இழந்த பேருந்து சாலையில் குப்புறமாக கவிழ்ந்தது ஆனந்தி. இந்த விபத்து சம்பவ இடத்திலேயே சிசிடிவி காட்சிகள் தற்போது பரவி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி. அந்த காட்சியில் பேருந்து கவிழ்ந்தவுடன் அருகிருந்த பொதுமக்கள் அலறி எடுத்துக் கொண்டு அந்த பேருந்தில் இருந்தவரை மீட்பதற்காக ஓடுகின்றனர். விபத்தில் பேருந்து அனைத்து பயணிகளும் காயமடைந்த நிலையில் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செய்யப்பட்டு தற்போது சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆனந்தி. தொடர்ந்து 30 பயணிகள் காயமடைந்த நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடைபெற்ற இடமான ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே போதிய சாலை விளக்குகள் இல்லாததே இந்த விபத்துக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மைய தடுப்பு பகுதி விளக்குகள் இல்லாததால் ஓட்டுநர் தடுப்பை கவனிக்க முடியாமல் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது ஆனந்தி. இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாநகராட்சி முக்கிய சாலைகளில் போதிய வெளிச்சம் வகையில் அனைத்தும் கூடுதல் ஒளிவிளக்கு அமைக்க வேண்டும் என அப்பகுதியில் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து தற்போது காவல்துறையின் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனந்தி.